வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் பெரியார் பிறந்தநாள் அன்று பெரியார் திடலுக்கு சென்று பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்திருக்கிறார். பெரியார் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் அவர் வெளியிட்டு இருக்கிறார். இது அரசியலில் மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. அவர் கட்சி துவங்கிய போது அதை ஆதரித்து பேசிய பாரதிய ஜனதா கட்சியினர் இப்போது அவருடைய அரசியல் அடையாளத்தை அவர் அறிவித்து விட்டதற்கு பிறகு அவர் மீது புழுதி வாரி தூற்றுகிறார்கள். திராவிட அரசியல் மற்றொரு கட்சி இங்கே தேவையா? அவர் திமுக வாக்குகளை தான் பிரிக்கப் போகிறார் என்றெல்லாம் அவர் மீது பாஜகவினர் இன்றைக்கு விமர்சனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். விஜய் கட்சி துவங்கியவுடன் தன்னுடைய கருத்தை அவர் வெளிப்படையாகவே தெரிவித்தார். பெரியார் அம்பேத்கரை படியுங்கள் என்று அவர் சொன்னார். அதற்கு பிறகு நீட் தேர்வு எதிர்ப்பை அவர் பகிரங்கமாக வெளிப்படுத்தினார். இந்திய அரசை ஒன்றிய அரசு என்றுதான் அவர் கூறினார். விநாயகர் சதுர்த்தி போன்ற பண்டிகைகளுக்கு அவர் வாழ்த்து கூறவில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஓணம் பண்டிகைக்கு அவர் வாழ்த்து கூறினார். இவைகளையெல்லாம் வைத்து இப்போது பெரியாருடைய சிலைக்கும் அவர் மாலை அணிவித்திருப்பதை தொடர்ந்து அவரது அரசியல் என்பது சமூக நீதி, பெரியாரிய திராவிட அரசியல் என்பது தெளிவாக விளங்கிவிட்டது. இதில் அதிர்ச்சி அடைந்து நிற்பவர்கள் பாஜகவினர் தான். காரணம், ஏற்கனவே தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூன்ற வேண்டும் என்று துடித்த அவர்கள் இளைய சமுதாயத்தினரிடம் மிகப்பெரிய குழப்பங்களை அவர்கள் உருவாக்கினார்கள். பெரியாருக்கு எதிர்ப்பான கடுமையான பிரச்சாரங்களை முன்வைத்தார்கள். திராவிட அரசியலையும் கடுமையாக விமர்சித்தார்கள். பெரியாரை தமிழ்நாட்டிலிருந்து கடத்திவிட்டால் போதும், நாம் விரைவில் காலூன்ற முடியும் என்று கற்பனை குதிரையில் அவர்கள் பறந்து கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கு இருக்கிற பல இளைஞர்களுக்கு கடந்த காலத்தில் பெரியார் இயக்கம் சமூக நீதிக்காக போராடிய வரலாறுகள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் இயல்பாக ஒரு இந்து சமூக குடும்ப நிலையில் உருவாகிய காரணத்தினால் இயல்பாக ஏற்படக்கூடிய அந்த மத உணர்வை பயன்படுத்தி தங்கள் கட்சிக்குள் இந்துத்துவ அரசியலுக்குள் இழுத்து விடலாம், வலையில் வீழ்த்து விடலாம் என்று பாஜக தப்பு கணக்கு போட்டது. இளைஞர்கள் பலரும் வரலாறு தெரியாமல் அரசியலை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் குழம்பிய நிலையில் பல்வேறு நிலைப்பாடுகளை அவர் எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். இது பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. இந்த நிலையில் நடிகர் விஜய் அவர் தன்னுடைய நடிப்பின் காரணமாக, நடனத்தின் காரணமாக, தன்னுடைய அடக்கமான பண்பின் காரணமாக பல லட்சக்கணக்கான இளைஞர்களின் மனதை ஈர்த்தார். ஆண்களும் பெண்களுமாக ஏராளமானவர்கள் அவர்களுடைய ரசிகர்களாக மாறி போனார்கள். இன்றைக்கு தன்னுடைய ரசிகர்களாக தனது நடிப்பு, நடனம், பண்புகளின் காரணமாக ஈர்க்கப்பட்டவர்களை பெரியாரியலை நோக்கி, சமூக நீதியை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருப்பது என்பதுதான் இதில் நடிகர் விஜய் அவர்களுடைய ஒரு மிகச்சிறந்த தனித்த சிறப்பு என்று நாம் கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். இதில் மிகவும் பாதிப்பு அடையக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், இளைஞர்கள் மத்தியில் அவர்களுடைய இயல்பான மத நம்பிக்கையை பயன்படுத்தி மதவாத அரசியலுக்கு இழுக்கலாம் என்று பாஜக போட்ட தப்பு கணக்குக்கு விஜயனுடைய பெரியார் சமூக நீதி அரசியல் மிக பெரும் மரண அடியை தந்திருக்கிறது. அவரை பின்தொடர்கின்ற பல லட்சம் இளைய தலைவரை இன்றைக்கு பெரியாரியலை நோக்கி விஜய் வழியாக பயணத்தை தொடங்குகின்ற ஒரு சூழலை அவர் ஏற்படுத்திவிட்டார். எனவே இதில் யாருக்கு இழப்பு என்று சொன்னால், தமிழ்நாட்டை இந்துத்துவ களமாக்கிவிட முடியும் என்று நினைத்த சக்திகளுக்கு விழுந்த ஒரு மிகப்பெரிய மரண அடி என்றுதான் நாம் கூற வேண்டும். இதற்காக வாக்குகளில் யார் வாக்கை அவர் பிரிக்கப் போகிறார், கூட்டணியில் எந்த கட்சியால் பயனடைய போகிறது, யார் பாதிக்கப் போகிறார்கள் என்கின்ற அரசியல் கணக்குகள் எல்லாம் தேவையில்லாத ஒன்று என்றே நாம் கருதுகிறோம். 75 ஆண்டு காலம் இந்த நாட்டில் வரலாற்று பின்புலத்தை கொண்டு வலிமையான கட்டமைப்பை கொண்ட திமுகவுடைய அரசியலை நெருங்கக்கூடிய அரசியல் சக்திகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எவரும் இல்லை. ஆனால் மாறாக சமூக களத்தில் பெரியாரிய திராவிட அரசியலுக்கு வலிமை சேர்க்கிற ஒரு ஆயுதமாக, மக்களிடத்திலே கொண்டு செல்கின்ற ஒரு ஆயுதமாக இன்றைக்கு விஜயனுடைய இந்த கழகம் வந்திருக்கிறது என்ற பார்வைதான் இன்றைக்கு ஒரு சரியான பார்வையாக இருக்க முடியும். பாஜகவினர் ரஜினிகாந்த் அவர்களை அரசியலில் இறக்கிவிட்டு அவருக்கு ஆன்மீக அரசியல் என்ற அடையாளத்தை தந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை கைப்பற்ற எவ்வளவோ முயன்று பார்த்தார்கள். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் விழித்துக் கொண்டு விட்டார். ஆன்மீகத்தை இன்றைக்கு தன்னுடைய தனி பிரச்சனையாக மட்டும் அவர் வைத்துக் கொண்டு அரசியலில் நான் ஈடுபடப் போவதில்லை என்ற முடிவுக்கு அவர் வந்துவிட்டார். நடிகர் கமலஹாசன் அடிப்படையிலே ஒரு பெரியாரிஸ்ட், கடவுள் மத நம்பிக்கை இல்லாதவர். அவர் வலதுசாரி இடதுசாரி சித்தாந்தங்களுக்கு இடையே மையமான ஒரு சித்தாந்தம் ஒன்றை கொண்டு வரப்போவதாக கூறி மக்கள் நீதி மையம் என்ற அரசியல் கட்சியை அவர் துவக்கிறார்.
அந்த மக்கள் நீதி மையம் கட்சியை துவக்கியதற்கு பிறகு பெரியார் என்ற சொல்லை கூட அவர் பயன்படுத்தாமல் தவிர்த்து கொண்டுதான் வந்தார். தன்னுடைய பெரியாரியல் அடையாளத்தை அவர் வெளிப்படுத்திக் கொள்ளாமல் தான் இருந்தார். ஆனாலும் மக்கள் மன்றத்தில் அந்த கட்சி வெற்றி பெற முடியவில்லை. அதற்கு பிறகு இன்றைக்கு திராவிட அரசியலை தான் அவர் நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய அடையாளத்தை மறைக்காமல் இந்த கட்சியை துவங்கி இருக்கிறார் என்ற வகையிலே நடிகர் விஜய் அவர்களை நாம் பாராட்ட வேண்டும். சமூக களத்தில் இந்துத்துவ சக்திகளுடைய சூழ்ச்சி வலையில் சிக்காமல் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை அதிலிருந்து அவர் மடைமாற்றம் செய்து சமூக நீதி பக்கம் திரும்புகின்ற முயற்சிக்காக விஜய் அவர்களை நாம் பாராட்ட வேண்டும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது எல்லோரும் சொல்லுகின்ற போது பெரியாரியம், திராவிடம், சமூக நீதி, சுயமரியாதை என்ற அடித்தளத்தில் தான் இங்கே சுழன்று கொண்டு இருக்க முடியும். அதை தவிர்த்து விட்டு பாஜக மதவாத சக்திகள் காலூன்றுவதற்கு இங்கே மக்கள் அரசியல் இடம் அளிக்காது என்பதைத்தான் விஜய் எடுத்திருக்கிற இன்றைய அரசியலும் உணர்த்தி கொண்டு இருக்கிறது. சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.